ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோடியா ராகுலா டாப்ஸி சொன்ன விஷயம் தான் இருக்கே பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. செம்ம நக்கல் தான் போல இந்த பொண்ணுக்கு அப்படின்ற வகையில் அவங்க சொன்ன பதிலை வச்சு எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நடிகை டாப்ஸி வந்து இந்திய அளவில் அறியப்படக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு நடிகை. ஸோ தமிழில் இவருக்கு வந்து பெயர் வாங்கி கொடுத்த பல படங்கள் இருக்குது. அதே போல் பாலிவுட், டாலிவுட் அப்படின்னு சொல்லி டாப்ஸி இந்திய அளவில் ஃபேமஸான ஒரு நடிகை. குறிப்பாக வந்து டாலிவுட் தான் இவங்களுக்கு அதிகமான பெயர் வாங்கி கொடுத்துச்சு. அவங்களுடைய இளமை காலகட்டத்தில் டாலிவுட்டில் போய் படு கவர்ச்சியாக இருக்கும். ஸோ வந்து மணிங்க போட்டு கசக்கு அப்படி பிசுக்கு அப்படின்னு சொல்லி பல வேலைகள் பண்ணுவாங்க தாப்ஸியை வச்சு. தாப்ஸியை போட்டாலே அந்த படம் வந்து பயங்கர பெட்டு கவர்ச்சி அதிகமாக இருக்கும் அப்படின்ற வகையில் தான் அவங்களுடைய தெலுங்கு படத்தில் வந்து இருக்கும். ஸோ பாலிவுட்டும் அதே லெவலில் தான் வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க முன்னாடி காலகட்டத்தில். ஸோ இப்போ வந்து அப்படியே வந்து டோட்டலாக மாறிட்டாங்க. அதை பற்றி அப்புறம் பார்ப்போம். ஸோ இந்த தாப்ஸி வந்து இந்திய அளவில் ஒரு பேன் இந்தியா ஆர்டிஸ்டாக இருக்கிறாங்க இல்லையா? ஸோ இப்படி இருக்கையில் இவருடைய நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய 20ஆம் தேதி படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஆஷி அப்படின்ற படத்துடைய ப்ரமோஷன் போது கேட்கப்பட்ட கேள்விகள் நக்கலாக பதில் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த நக்கலாக பதில் சொன்னது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, அந்த கவர்ச்சிகரமான ஆக்டர் அப்படின்ற பேர்லேருந்து வெளியே வந்து ஹீரோயின் சென்ட்ரிக் மூவிஸ்லாம் நடித்தாங்க. அது எல்லாமே அட்டர் ஃப்ளாப் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் ஒரு மாதிரியான படங்கள், கலவையான படங்கள் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின்ஸ் நடிகைகள் இப்போ வரக்கூடிய நடிகைகள் எல்லாருமே வந்து படுகவர்ச்சியாக நடிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய படங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏங்க அது நீங்கள் பண்ண வேண்டியது தானே? நீங்கள் உங்களுடைய இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது வந்து பிக்கினிலாம் போட்டு அந்த ஆட்டம் ஆடினீங்களே, அதெல்லாம் அப்புறம் எங்கே போச்சு? உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எல்லாருமே பேசின்னு இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு புறம் இருந்தாலும், அந்த படத்தோடைய ப்ரமோஷனுக்கு இருக்கு இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு மிகவும் பிடித்த அரசியல் தலைவர் யார் அப்படின்ற கேள்வி வந்து வைக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த நாட்டிற்குள்ளே வந்து நான் இன்னும் பல ஆண்டுகள் வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். என்னை வந்து குழியில் தள்ளி விட்றாதீங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து மோடியை பார்த்து பயப்படுறாரு. அதனால தான் வந்து ஓப்பனாக சொல்ல முடியல அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்குது. ஸோ இது வந்து பாஜக, பிஜேபி ஆளுங்களை வந்து நக்கல் பண்ணுறதுனா தாப்ஸிக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இது இப்போ கிடையாது. ஹிந்தியில் சொல்கிறேன் நான் எப்போவுமே. ஹிந்தி சைடில், நார்த் சைடில் இவங்க எப்போவுமே வந்து கிண்டல் அடித்து பேசுவாங்க. அந்த கட்சியினரை வந்து வம்புக்கு இழுக்கிறது அப்படின்னாவே வந்து அதிகமாக பிடிக்கும் நடிகைக்கு. ஸோ அப்படி தான் வந்து கொரோனா காலகட்டத்தில் கைத்தட்டு, விளக்கேத்துன்னு சொல்லும்போதெல்லாம் பிரதமர் சொல்லும்போது, போ போ புது வேலை வந்துச்சு, புது வேலை வந்துச்சு, போ வீட்டுக்குள்ளேயே வந்து வேலையை பாரு போ அப்படின்னு சொல்லி ட்வீட்லாம் போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு நக்கலான நடிகை. ஸோ நடிகை தாப்ஸி தமிழில் தான் பெருசாக யூஸ் பண்ணல. ஆனால் தெலுங்குல நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டாங்க. கவர்ச்சிகரமான ரோலுக்கு சொல்கிறேன். ஸோ அவங்க நடித்த படங்கள்லாம் பார்த்தீங்களா? கவர்ச்சிகரமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கா இல்லையா? அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஜாயின் பண்ணுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.